ஸோ இதெல்லாம் நம்ம வந்து முன்கூட்டியே பார்த்துருந்தோம்னா அட் ஒன் பர்டிகுலர் ஸ்டேஜ் அதில் ஒரு லெவல்ஸ் நம்ம சொன்னோம் இல்லையா, அந்தந்த லெவல்ஸ்லேயே நம்ம கண்டுபிடிச்சோம்னா கன்சர்வேட்டிவா சிம்பிளா மேனேஜ் பண்றது கூட சான்சஸ் இருக்கு. பட் த ஸ்பெசிஃபிக் ட்ரீட்மெண்ட் ஆர் த ஸ்பெசிஃபிக் கரெக்ஷன் வந்து எப்படி பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தா யூஸ்வலா அடி வழியாவே வெஜைனலா ஹிஸ்டெக்டமி அப்படின்னு சொல்லுவோம், யூட்ரஸ் ரிமூவல் சர்ஜரி. அதோட சேர்த்து இந்த அடி இறங்கி இருக்கிற யூரினரி பிளாடர் ஆகட்டும் இல்ல ரெக்டல் ரீஜனா இருக்கட்டும், அதை திருப்பி ரீபொசிஷன் சைட் ஸ்பெசிஃபிக் ரிப்பேர்னு சொல்லுவோம், திருப்பி ரீபொசிஷன் பண்ணி யூஸ்வலா தைக்கிறது உண்டு. ஸோ இந்த மாதிரி சர்ஜரிஸ் வந்து கைனகாலஜிஸ்ட் பண்ணுவாங்க, பெல்விக் ஃப்ளோர் சர்ஜன்ஸ் யூரோ கைனகாலஜிஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ இதோட சேர்த்து அசோசியேட்டடா அந்த இன்கான்டினன்ஸ், அதாவது யூரினை கண்ட்ரோல் பண்ண முடியாத பட்சத்தில் சில பேர் அப்படியே யூரின் போயிடுறது உண்டு, ஆர் பாத்ரூம்க்கு போய் அவங்க பாஸ் பண்றதுக்கு முன்னாடியே போயிடுறது உண்டு. ஸோ அந்த மாதிரி ஸ்ட்ரெஸ் இன்கான்டினன்ஸ் ஒரு அர்ஜ் இன்கான்டினன்ஸ் சொல்லுவோம். அந்த மாதிரி இருந்துச்சுன்னா அகைன் a urologist and or a urogynecologist can do the procedure along with the incontinence correction. ஸோ இதுலயே நிறைய டைப்ஸ் ஆஃப் சர்ஜரிஸ் இருக்கு, பயப்பட வேண்டாம். ஸோ யூஸ்வலா இது எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தா, இந்த பெரியவங்க வந்து இதை நம்ம டேபுவா கன்சிடர் பண்ணுவோம் அப்படின்னு நினைச்சிட்டு நம்ம கிட்ட அதை ரிவீல் பண்ணியிருக்க மாட்டாங்க. அண்ட் மோஸ்ட் ஆஃப் த டைம்ஸ் அவங்க வந்து டயபெட்டிக்காவோ இல்ல ஹைப்பர்டென்சிவோ, அதாவது சுகருக்கும் பிபிக்கும் டேப்லெட் சாப்பிட்டுட்டு இருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி ஏதாவது நம்ம சர்ஜரிஸ் பிளான் பண்ணணும்னா கூட நம்ம அவங்களுக்கு இந்த விஷயத்தெல்லாம் ஃபர்ஸ்ட் கரெக்ட் பண்ணிட்டு, அஃப்கோர்ஸ் சம்டைம்ஸ் அவங்களுக்கு அந்த அடி இறங்கினதுல புண்ணோ இல்ல ஏதாவது பஸ் டிஸ்சார்ஜோ இருந்தா அதெல்லாம் கரெக்ட் பண்ணிட்டு தான் சர்ஜரியை வந்து பிளான் பண்ற மாதிரி கூட இருக்கலாம். ஸோ இட் நீட்ஸ் அ ப்ரொலாங்டு ட்ரீட்மெண்ட்.